செல்லிமா செல்லிமா எங்கே போனா காலையில் அறுவடைக்கு போகலான்னு சொன்னால் இங்கேயே காணாமல் போயிட்டா. செல்விமா ஓய் எங்கே இருக்கிற? நீ இங்கே தான் இருக்கிற. எங்கே உங்களுக்கு தேடிட்டே இருந்தேன், காணோம் ஆளை. அப்புறம் என்ன பார்க்கறதுட்டு நானும் ஒடியாந்துட்டேங்க. நானும் உனக்கு காலையிலேருந்து தேடிட்டு இருக்கிறேன். இந்த காட்டுக்குள்ளே எங்கே போனாலும் கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? ஃபோன் பண்ணி தான் கூப்பிட விட மாட்டேங்குது. ஃபோன் பாக்கெட்டில் இருந்தால் கூட ஃபோன் அடித்து பார்க்கல, அதையும் தூக்கி வச்சு போட்டு வந்துடுறீங்க. நானும் கூட நேற்று சண்டை போட்டோம்ல, ஏதாவது உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேனுமோ நானே இதுக்கு போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு பரவாயில்ல சரி அறுவடையை ஆரம்பிச்சிடலாங்களா? சரி காயெல்லாம் பொறிக்கிறதுக்கு வந்தாங்க இன்னைக்கு, அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிட்டாரா. இப்போ நான் வந்துட்டேங்க பாருங்க. முதல் அறுவடையை பிரண்டை அறுவடை எடுத்துட்டேங்க. அடிக்கடி நம்மளுக்கு பிரண்டை கிடச்சிக்குது. இப்போ ஒரு குட்டை நட்டு வச்சுங்காட்டிக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது பிரண்டை சட்னி போட்டுடுறேங்க. இப்போ அடுத்தது என்னன்னு வைக்கலாங்களா? ஏனுங்க அந்த கொய்யாப்பழத்தை கட்டி வச்சோம்ல அந்த செடியில், அது பழத்துக்கு தானே வருங்க. அதுக்கு முன்னால இது வந்து வேற கொய்யாங்க. என்ன சொல்லு குண்டு குண்டா. இங்கே ஒரு திராட்சை கொடி நட போட்டோம்ல. ஆமாங்க, ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. இதுக்கு நீ பந்தல் போட்டு விடணுங்க. இதான நல்லா வந்திருக்குது. அந்த பக்கம் இருக்கிறது கொஞ்சம் இது முடக்கடி வந்து பார்த்து பார்த்து பக்குவமாக வளர்த்துனது. அதை பார்க்காம வளர்த்துனீங்களா? அது உன்னுடைய பொறுப்பு விட்ட எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ. பாருங்க, இங்கே ஒரு கொய்யாப்பழம் கட்டி வச்சுருந்தேன். ஒரு கொய்யா வந்து 1/2 கிலோவே வரும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்குது எத்தா பெருசு இருக்குதுன்னு பாருங்க. இது பிடிங்கிடலாங்களா? இருக்குமா? காயா இருக்குது செல்வி, காயா இருக்குதா? இங்கே பாருக்குது இன்னும் கூட பெருசாகுங்க. இது இன்னும் இது எடுத்துடலாங்க. எடுத்துடலாமா? இது சரி ரைட் எடுத்துரு. பாருங்க இது ஒரு துளி என்னமோ கட் பண்ணி எடுத்துக்கல. ரெண்டும் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து 1 கிலோ வருங்க. 1 கிலோ வரும். இந்த மரத்தில் இருக்கிறது நம்மளுக்கு கிடைக்கிறதே இல்லைங்க, அதனால கட்டி வச்சுருந்தேன். வேலியோரத்தில் இருக்கிறதுனால சௌரியமாக இந்த அணில்கள்லாம் வந்துடுது. பாருக்குதே பிஞ்சிலேயே கிடச்சிக்குது. வருது பிஞ்சு காயே கிடச்சி வச்சுக்குது. இது கட்டி வச்சுங்காட்டிக்கு தப்பிச்சுக்குது. இது ஒரு காயாவது சாப்பிட்டு பார்க்க ஒன்று ஆசையான சிக்கிறது இல்லை. அடுத்தது எடுத்துக்கலாங்களா? என்ன சொல்லி இந்த கொய்யா மரத்தில் இந்த இலைகோ அப்புறம் இந்த பூவெல்லாம் போட்டு டீ வச்சு குடிச்சா அவ்வளோ நல்லதாம்மா. சரி 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 சரிங்க. இன்னைக்கு கொய்யா டீ போட்டுடலாங்களா? ஆமாம். வேறுங்க இதுவும் கூட ஆக மாட்டாக்குது. ஆகுமான்னு தெரியல. என்ன கொய்யா இன்னும் பிஞ்சாட்டாக்குது. கட்டி வச்சிடலாங்க. அப்புறம் சொல்லி இங்கே வா. இந்த வாழைத்தார அறுவடை பண்ணலாமான்னு சொல்ல. வாழைத்தாரைவா? ஆமாம் ஆமாம். கம்பி வேலிக்கு வெளியில் இருந்தால் நம்மளுக்கு ஆட்டை போட்டு போயிடுறாங்க. நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. அதனால கொஞ்சம் அரைக்காயாக இருக்கும் போதே வெட்டி எடுத்துது. அரைக்காயில் பழுக்கிற பக்குவமாக வரும்போதே எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு. நீ பார்த்து சொன்னே கரெக்டாக இருக்கு. வெட்டிருங்க அதையே. வெட்டிடலாமா? வெட்டி பார்த்து சொல்ல. பார்த்துட்டு தான் சொல்கிறேன். பறிச்சா பொன்னாங்கண்ணி நட்டு வச்சுருந்தங்களா, சூப்பராக வந்துருச்சுங்க பொன்னாங்கண்ணி. இந்த அறுத்த விடத்தான் நல்லா தலைங்க. இதுக்கு எங்கள் ஊரில் லைன் கீரைன்னு சொல்லுவாங்க. லைனாக நட்டு. செல்வி ஏங்க இது என்ன கீரை செல்வி? எது இது? சூப்பராக இருக்குது. அதான் பருப்புக்கு இந்த என்ன பசலைக்கீரை. ஓ பசலைக்கீரை. ஆமாம். பசலைக்கீரைன்னு எதை சொல்லுவாங்கன்னா அந்த சின்ன சின்ன இலைகளாக இருந்து நிலத்தோட படர்ந்து போகும் இல்லையா? ஆமாம். வருதா? இதுதான் பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. எதையே? இங்கே வருதா? இதுதான் பசலைக்கீரை. இருக்கிறதுலே சின்ன இலைகளாக இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது பசலைக்கீரைம்பாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலையே. அதையும் பசலைன்னு தான் சொல்கிறாங்க. ஒருவேளை செடி பசலை ஏனுமோ. சரி வேறு ஏதாவது பேர் இருந்தாலும் இருக்கலாம். பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணி இது ரொம்ப நல்லது கீரை. பாரு பின்பக்கம் பாரு கலர் சூப்பராக இருக்குது. ஏன் சொல்லி இந்த செடிக்கு பேர் என்ன? எந்த செடிக்கு? இதுக்கு பேர் தெரியலையே. இதுதான்
அம்மன் பச்சரிசி. ஓ அம்மான் பச்சரிசி. இந்த அம்மன் பச்சரிசிக்கு ரொம்ப நல்லது வாய் புண்ணு குடல் புண்ணுக்கெல்லாம். அப்படியே குழம்பு ஆட்டி குழம்பெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு இதை 2 வாயில் பொரிச்சு போட்டாங்கன்னா அந்த அலர்ஜி மாதிரி அலறிக்கிம்பாங்க பாருங்க, அதெல்லாம் வராது அப்படிம்பாங்க. அளவாக சாப்பிடணும் எதுவாக இருந்தாலும். இது பேர் என்ன? அம்மன் பச்சரிசி. செல்வி இங்கே வாரு, புதினா வாரு, எவ்வளோ அழகாக வந்துருக்கு. அடங்க அப்பா, இங்கே வாருங்க புதினாவை. அப்படி சூப்பர். முதல்ல ஒரு வாட்டி அறுத்து எடுத்துட்டாங்களே, இப்போ இருங்க சூப்பராக வந்துருக்கு செல்வி. இங்கே பாருங்க, அறுக்க தான் ஜம்முன்னு வரும். மனம் பாருங்க, இப்போவே சட்னி செஞ்சு சாப்பிடணும் போல இருக்குது. எங்க உண்மையிலேயே உன்ற கைராசி தான் செல்வி. அடங்க அப்பா, இது கொஞ்சமாக அறுத்து எடுத்துக்கலாங்க இன்னைக்கு சட்னி கிழவை. இங்கே வாருங்க, பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது. கொழு கொழுன்னு செமையாக இருக்குது. அறுக்க தான் நல்லா வரும். இப்படியே விட்டுட்டு பார்த்துட்டு இருந்தோம்னா பார்த்துட்டே தான் இருக்கணும். அப்புறம் ஒரு நாளைக்கு பூச்சி பிடிச்சி வீணாக போயிரு. செல்வி அப்புறம் இங்கே பாருத, இங்கே இது என்ன சொல்லுவேன், இது பேர்? இது பாருங்க, இதுதான் என்ன திருநீற்று பச்சிலை. இதில் வேறு சப்ஜா விதை, இதுதான் சப்ஜா விதை. இங்கே வேறுங்க, இது தேய்ங்க, ஈரமாக்குது என் கை. இதுவும் கூட எடுத்துகிட்டு போய்க்கலாங்க சப்ஜா விதை. ஓ அட சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த விசேஷங்கள் எல்லாம் கொடுக்குறாங்கள, இது பாருங்க சப்ஜா விதை. அதுவும் கொஞ்சம் எடுத்துக்கலாங்களா? சூப்பராக இருக்கு செல்லி. செல்லி இது மனம் பாரு இங்கே, அது அந்த இதோட மனம் தான் உங்களுக்கு. இந்த இலையோட மனம் இருக்குங்களா? இதில் குழந்தைகளுக்கு தேவலை அரிசி போட்டோம்னா அப்படி குழந்த மனம் அடிக்கி, குழந்தை நல்லா தூங்குவாங்க நல்லா. அப்படி பிடுங்குங்க விதைய, சப்ஜா விதைய. இருங்க அறுத்து எடுத்துக்கலாம். கட் பண்ணிக்கலாமா? கட் பண்ணிக்கலாங்கிறியா? நீ சொன்னால் சரியாத்தான் இருக்கு. சரியாத்தான் இருக்குமா? ஆமாம். பாரு புதினா எப்படி வந்துக்குதுன்னு. உருவி எடுத்துக்கிறதா கட் பண்ணிக்கலாமா செல்வி? உருவி கட் பண்ணி எடுத்துக்கலான்னு நினைக்கிறேங்க. அப்படியா? உருவ வேண்டாமா? வேண்டாம். சரி, நல்லா முத்திருச்சுங்க. கையில் வெய்ய காலம் ஆயிடுச்சு, கொண்டு போய். இது உண்மையிலே செல்வி வெயில் காலத்தில் இதில் ஏதோ ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கிறாங்க. ஆமாம், வலுன்னு இருக்குது. ஆமாம், அவ்வளோ நல்லதாம்மா. வயிறு சம்மந்தமான நோய்கள் எல்லாமே நல்லா ரெடி ஆயிருதுங்கிறாங்க. ஓ அதெல்லாம் சரியாயிருக்குல்ல? ஆமாம். சரி, முத்தந்தி மட்டும் எடுத்துக்கலாங்க. சரியா? இதெல்லாம் தனப்போல முளைச்சதா? நீ எதை நட? இது நான் நட போட்டது. ஓ நீ நட போட்டதா? தனப்போல ஒரு இடத்துல முளைச்சிருந்ததுங்க. அது ஒரு இடத்துல இருந்து கொண்டு வந்து விதை போட்டுவிட்டா, அப்புறம் அங்கிருந்து முளைச்சது அப்படியே பரவிக்குது. சரி, இந்த மூளையை இதுக்குள்ளேயே வச்சிடல. அப்போ தான் சரி, அப்போ உறவுகிட்ட சொல்லிடலாம். தமிழ் செல்வி கரங்களால் நடவு செய்யப்பட்ட திருநீர் பச்சிலை இலை செடியிலிருந்து சப்ஜா விதைகளை அறுவடை செய்யப்பட்டது. சரியா? சரி, கரெக்டாக சொன்னா. இங்கே பாருங்க, அது அப்பக்கோவை பக்கத்துலேயே பாருங்க. பழமே வந்துருச்சு செல்வி. பழம் வந்துருச்சு பாருங்க. சூப்பராக இருக்குது. அதை ஆமாம், இன்னும் பழுக்கணும். ஆமாம், இன்னும் கொஞ்சம் பழுக்கணும் பாருங்க. அப்பக்கோவை கீரை இன்னைக்கு கொஞ்சம் பருப்பில் ஓடுறக்கு எடுத்துக்கலாங்களே. இது அப்பக்கோவை குடலுக்கு ரொம்ப நல்லதுங்க சாப்பிட்றது. பொரிக்கும்போது மட்டும் கொஞ்சம் வாசம் அடிக்கி. பருப்புக்குள்ளே போட்டு பச்சை மிளகாய் போட்டு பூண்டெல்லாம் போட்டு கடைஞ்சிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க அப்பக்கோவை. பருப்பு பொரிக்கும்போது மட்டும் கொஞ்சம் வாசம் பிடிச்ச மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப நல்லதுங்க அல்சருக்குள்ள. இதை கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இன்னைக்கு பருப்பில் ஓட்டுல பாருங்க. அப்போ கோவக்கரை கீரை பருப்பில் ஓடுற கலவை பிடிக்கிட்டேங்க. இது பார்த்தா கோவக்கீரை மாதிரியே இருக்குது, ஆனால் இது வந்து அப்போ கோவக்கீரைக்க
இது ஒரு இடத்துலேருந்து மறுபடி கொண்டு வந்து வச்ச கீரை. செல்வி, ஏங்க இந்த சூரியகாந்தி பூவு, சின்ன சூரியகாந்தி பூவா? ஆமாம். இந்த மஞ்சக்கரிசலாங்கண்ணிங்க 2 வகையாக வச்ச ஒன்று. ஏன்னா வெள்ளைக்கரிசலாங்கண்ணி அப்படி ஒரு நல்லா வரல, மஞ்சக்கரிசலாங்கண்ணி நல்லா வருது பாருங்குது. இது கொஞ்சம் அறுத்து எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி எண்ணெய் காய்ச்சறக்கு எடுத்துகிட்டு போகணுங்க. தலைக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு பூரா முடி பூரா வெள்ளையாயிடுச்சுங்களே, அதனால் எடுத்துகிட்டு போய் எண்ணெய் காய்ச்சி கொடுக்க போகிறேன். அதான் என்ற முடி பூரா கருப்பண்ண போகிறேன். முடி பூரா கருப்பண்ண போகிறேங்க. சரி சரி. 2 செடி தான் வச்சு நல்லா பறந்து வந்துருச்சு. சூப்பராக வந்துருச்சுங்க. இது கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் அளவளவாக காய்ச்சிக்கலாங்க. சரி, இந்த உனக்கு பூவு இந்த தலையில் வச்சுக்கோ. இதைவா? ஓ, அழகாக இருக்குது. சரி, வச்சுட்ட போகுது பெண்ணு. தலையின்னு வேண்டாம்னா சொல்ல போகுது. சரி சரி, இப்போ வாங்க போய் ஒரு. செல்வி, இது என்ன செடி? இதை தும்பச்சு. என்னது செல்வி? இது குப்பமேனி. குப்பமேனி. இதுவுமே அற்புதமான ஒரு மூலிகை. ஆமாம். சரி, அப்புறம் இந்த மூலிகைக்குள்ள அது இருக்கணும். ஆமாம், அதில் பாரு. இங்கே பாரு செல்வி, அந்த காய்கள்லாம் பாரு எங்கே இருக்குதுன்னு. இதை அந்த இலைகளுக்கு மேலே அழகா காய் பிடிச்சி சின்ன சின்னதா எவ்வளோ அழகா இருக்கு பாரு. எல்லாமே அழகுதான் செடி கொடிங்க. இயற்கை மட்டும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பார்த்துட்டே இருக்கல, தட்டாது. ஆமாம், அது இந்த பச்சை இதுகளுக்குள்ள வந்துட்டோம்னா. ஆமாம், அந்த வாழை வெட்டோம் நீங்கள். ஆமாம், அதையும் வெட்டோன்னு. அப்புறம் கொடுவால் எடுத்து வரேன். சரி, கொடுவால் அப்புறம் எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. வாங்க, இன்னொரு இதையும் காட்டுறேன். சூப்பராக பாருங்க, நம்ம தோட்டத்தில் கருப்பு துளசி இருக்குதுங்களா, பச்சை துளசி வருக்கு சூப்பராக வந்திருக்குது. அப்படியே பொறிச்சு 2 வாயில் போட்டு போகிற ஓக்கலைங்க 2 வாயில் போட்டோம்னா அப்படியே அந்த இருமல்லாம் நின்று போகுங்க. துளசியாக குபுன்னு நல்லா வந்திருக்குது. இந்தாங்க வாயில் ஓடுங்க, உங்களுக்கு இருமல் வருதுல்ல, கழுவிட்டு வந்து தொட்டியில் இந்தாங்க இப்படியே ஓட்டுறதைக்க பாருங்க. துளசி எங்கள் வீட்டுக்காரமா சொல்லிட்டாங்க, நீ களி போடுன்ட்டு. நீ கழுவுருக்கு அங்கே தொட்டி போகணுமே. எங்கள் வீட்டுக்காரமா அந்தக்கு போயிட்டாங்க, விஷயம் சொல்லிடுறாங்க. அங்கே கழுவிட்டு போடுங்க. இதை கழிட்டு வர போகிறது போனேன். வாங்க, இது அங்கே போய் கழிட்டு வந்தாச்சு. கழிட்டு வந்துட்டு வாயில் போடுறேன். கொஞ்சம் காரமாக இருக்குங்க. இந்த குசும்பு தான் வேண்டாங்கிறது உங்களுக்கு. கழுவி வாயில் போடுங்கண்ணா, அதுக்கு ஒரு முடையா உங்களுக்கு. இல்லை, கழுவிட்டு வந்துட்டேன். வந்தைக்கு பார்த்தேன்ல, கேட்பாரு. நான் கழிட்டு வந்து பார்த்தாங்களே. டேபிள் அரைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம ஸ்டுடியோக்காரர் பாப்பா டேபிள் அரைஞ்சு வேணும்னு கேட்டுச்சு, எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாங்க. ரொம்ப பிடிக்குமாம் அதுக்கு பாப்பாவுக்கு. அன்னைக்கு வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஓஹோ. இது கட் பண்ணி எடுக்காமல் இருந்தால் தோல் உறிஞ்சு வந்துடுதுங்க. கட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. இது எந்நேரமும் இந்த டேபிள் அரைஞ்சு பழம் கொடுத்துட்டே தான் இருக்குது. இங்கே இருக்கு பிஞ்சு பூவு பிஞ்சுங்க. உனக்கு கரெக்டாக வெய்ய காலம் வருது, அதுக்கே தெரியுது பாரு. வெயில் காலம் வந்துருச்சு. மழை காலத்துலேயுமே அப்புறம் உங்களுக்கு இருந்துட்டே தான், எல்லா காலத்துலேயுமே இருக்குதாச்சு. அதால் வெயில் காலத்தில் நிறைய வருது. ஆமாங்க, நம்ம எஜமானர்களுக்கெல்லாம் காய்ச்சி கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஆமாம் சாப்பிட்டு எஜமானர்களுக்கு கொடுக்குறீங்களா? இல்லை, இந்த செடிகள் நாம தான் எஜமானருக்கோம். ஓ அப்படி சொல்ல வர்றீங்களா? சரி, எனக்கு கொஞ்சம் மூளை வேலை செய்யல. ஆமாம், இயற்கைக்கு நாம் அடிமை கிடையாது, இயற்கை தான் நம்மளுக்கு அடிமை. அப்படித்தான் பண்ணி வச்சுக்கிறோம். ஆமாம், மனுஷன் யாரு தெரியுமா? ரோட்டில் ஒரு நாய் போட்டு கல் அடிக்கிறது இதுக்கே இதாக இருக்குது. இப்போ சரி, இந்த தாவரங்கள் கொடுக்கக்கூடிய மூச்சு காத்து தான் நாம வாங்கி உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமாம், அதுக்காக நான் எந்த பீஸுமே கொடுக்கறது இல்லை. அதுக்கு மட்டும் நான் பீஸ் கொடுக்குறக்க ஆரம்பிச்சோம்னா நான் வாழ்க்கையில எத்தனை சம்பாதிச்சாலும் பத்தாது. போதும், பச்சைக்காய் பொறிக்க போதுமா? நீ போதுன்னு சொன்னா சரியா இருக்கு. ஆமாம் ஆமாம், சரிக்கு அங்கே போய் ஒன்று முக்கியமானது ஒன்று இருக்குது, அதை எடுத்துடலாங்களா?
நானே இந்த பக்கம் திரும்பியா வாக்காமையாக போவேங்க வருவேங்க மல்லி செடியில். அப்புறம் மல்லி செடிக்கு நீ என்ன தோணுச்சுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா திரும்பி பார்த்தாங்க செடி பூரா பூ. இது இங்கே பாருங்க, நமக்கே திடீர்னு ஆச்சரியமாக போச்சு. இது என்னடா இந்த செடியில் இப்படி பூக்குதானே, பல வருஷமாக பூக்கலை. இங்கே உங்கள் வீட்டில் செடி வச்சுருந்தா அதை கொண்டு வந்து இங்கே நட்டு வச்சுருந்தா பூக்கவே இல்லை. பூத்தா ஒரு 10 பூ 5 பூ பூக்குங்க வருஷத்துக்கு. திடீர்னு பார்க்குற செடி பூரா இங்கே பாருங்க. அழகு அழகு செல்வி. இது அடுக்கு பூவுங்க. அது இது மல்லியில் இது அடுக்கு. செல்வி ஐயோ வர மாட்டேங்குது. அந்த பூவை கொஞ்சம் கொஞ்சம் கொடு. இந்தாங்க இது அப்படியே இங்கே பாருங்க. வண்டியில எல்லாம் இதை வச்சிட்டோம்னா சரியான வீட்டுக்குள்ள கொண்டு போய் ஆமா இன்னைக்கு மொக்கை எடுத்துட்டு போயிடணும். ரூம் ஸ்ப்ரேங்கிற இல்லையா, ரூம் ஸ்ப்ரே எல்லாம் ஒன்றும் போட வேண்டியதில்லை. ஒரு 10 பூ கொண்டு போய் ஒரு ரூம்ல வச்சிட்டோம்னா அவ்வளோ மனமா இருக்கு. பாருங்க இந்தாங்க, நீங்களும் உங்க வீட்டில் கொண்டு போய் டேபிள்ல ஒரு 10 பூ வச்சிட்டீங்கன்னா அரமத்த குசும்பு போங்க. ஏ இந்தாங்கன்னு கொடுத்தா எப்படி வாங்குவாங்க? கையில் கொடுக்குறேன் நான் இந்தாங்கன்னு. இன்னொரு சூப்பரான பூ இருக்குது பாருங்க, அது இன்னும் சூப்பர் மனத்தோட. ரோஜா செடியில் அப்படி கையை வச்சுட்டு வர கை குத்தாதா? குத்துலையே, அது முள்ளு பூரா உது வச்சுக்க பாருங்க. இது இங்கே பாருங்க. நான் கூட வயது போயிட்டு திடீர்னு ஏதோ பாம்புக்கும் பொடியாருதாட்டா இது ஓட்ட பிடிச்சிடலாமான்னு பார்த்தேன். அப்புறம் கடைசியில் அங்கே கையை வச்சுட்டு இங்கே கையை வச்சு அங்கே முள்ளு குத்துச்சு இங்கே முள்ளு குத்துச்சு. எத்தனை தான் ஊட்டி ரோஸ் பூத்தாளுங்க, இந்த பன்னீர் ரோஸ்க்குன்னா எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். இது எல்லா வகையிலையும் 2 பொரிச்சு இப்படி வாயிலையும் கூட போடலாங்க. அப்புறம் பிரியாணிக்கு போடல, குல்கந்து செய்யலாங்க. இது இந்த பூ மனம் கூட அப்படியே பன்னீர் ரோஸு பன்னீர் மனம். நீ வழக்கமா இந்த ராகி அல்வா ஒன்று செய்வீ இல்லையா? ஆமாம், அதில் போடலாமா? உங்களுக்கு யோசனை எங்கெங்கேயோ போகுது. மனமா இருக்குமில்ல, சரி ஒரு சின்ன யோசனை தான் வாழ்க்கையே புரட்டி போடுவோம். ஆமாம் ஆமாம் ஆமாங்க. எடுங்க எடுக்க இருக்கு, அவசரப்படாதீங்க. கட் பண்ணிடலாமா? கட் பண்ணி பார்த்து பக்கத்தில் மொக்கையில் கட் பண்ணிடாதீங்க. எங்கேயோ நீ கத்தி பிடிக்கிறத பார்த்தா கட் பண்ணுங்க. அழகு வரு. அப்பா இப்போ அப்படியே அள்ளி சாப்பிட்றோன்னு போல இருக்குது. உனக்கு அள்ளி சாப்பிடணும் போல தெரியுது. ஆமாங்க, உடனடியாக போய் தண்ணியில் கொதிக்க வச்சு டீ குடிக்கணும் போல தெரியுது. சரி எல்லாமே வண்டியில் விடுங்க. 4 பூ இருக்குது வருங்குதே. இந்த அடுத்தடுத்த நாளில் இன்னும் அதிகமாக பூ வருங்க, நிறைய மொக்கு பிடிச்சிருக்குது. இதை மட்டும் செல்வி செடி டீல போட்டு குடிக்கிற போது அந்த வாயில் அந்த சுவை வரும் இல்லையா, அந்த மனத்தோட ஒரு சுவை அற்புதமா போடவங்க. இன்னும் தேவரடிச்சு பாரு. சரி ரைட். அப்படியே அந்த தவசைக்கரை வெட்டி எடுத்துருங்க. அப்படியா? ஆமா சரியா. அது மேலே போயிட்டு இருக்குது. வெட்டி எடுத்துட்டோம்னா கீழே படந்துக்குங்களோ. சரி, இப்போ இன்னைக்கு இன்னைக்கு கீழே வருது இல்லையா, அதை வெட்டி எடுத்துக்கலாம். இன்னொரு நாளைக்கு மேலே போகிறத வெட்டி எடுத்துக்கலாம். கொஞ்ச நாளாக எடுக்காம விட்டங்களா, நிறைய வந்துருச்சுங்க. ஆமா வெட்டிடலாமா? இன்னைக்கு அவங்க பாப்பாங்களுக்கு கொடுக்கணும். இல்லை வெட்டிடலாமா? வெட்டிருங்க. ஏன்னா உன்னை கேட்காம வெட்டி அப்புறம் கடைசியில் நல்லா கொழுந்தி மட்டும் எடுத்துக்கலாங்க. அப்புறம் முத்துந்தி எல்லாம் போட்டுக்கலாம். கீழே போடாதீங்க. கீழே போட வேண்டாமா? செல்வி, இந்த உலகத்துல பெண்களுக்கு, கல்யாணமான பெண்களுக்கு உண்டான வலிமை என்ன தெரியுமா? வெட்டிட்டே பேசுங்க. வெட்டிட்டே தான் பேசணுமா? இதுதான் பெண்களுக்கு உண்டான வலிமை. நேரம் ஓடிக்கிட்டே போயிருங்க. சொல்லுங்க வலிமை என்னன்னு. எவ்வளவு பெரிய ராட்சசனா தான் சரி வீட்டுக்காரன், அவனை ஒரு வழி கொண்டு வந்துருவாங்க. அப்புறம் என்ன பண்றது? அப்படியும் நிறைய பெண்கள் பாவம் சிக்கி சீரழிகிறாங்கல்ல. எத்தனை டிவியில பாக்குற பாருங்குதே. அப்படியே மேலே அந்த மரத்தை பிடிச்சிட்டு எப்படி போயிருக்குதுன்னு பாருங்க. அதையெல்லாம் இன்னொரு நாளைக்கு அறுத்து எடுத்துக்கலாங்க. அப்படியே சூப்பரா பிடிச்சிட்டு போயிருச்சு கொத்தாட்டா. இதே மாதிரி இன்னொரு இடத்துல பாரு செல்வி, அந்த கீழே பூ இருக்கும் பாரு, வருத கீழ் பூவுக்கு அழகு பாருங்குதே. சிறு பூவு அழகா இருக்கு. இயற்கையில இது அழகா அது அழகா ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி போலாங்களா? எல்லாமே அழகா இருக்கு. முடிச்சிச்சு பாருங்க. இன்னைக்கு என்னென்னலாம் அறுவடை பண்ணிக்கிறேன்னு. பிரண்டைங்க, கொய்யா, எலுமிச்சம்பழம்,
சிவப்புண்ணாங்கண்ணி அப்பக்கோவ கீரைங்க ரோஜாப்பூவு டேபிள் ஆரஞ்சு புதினா அப்புறம் இது என்னங்க சப்ஜா அப்புறம் என்னது கரிசலாங்கண்ணி தவசக்கீரைங்க. இதில் இன்னொரு சிறப்பு இருக்குது தெரியுமா? என்ன சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன். எல்லாருமே இலை போட்டு சாப்பாடு தான் போடுவாங்க. ஆமாம், நீ இலை போட்டு சாப்பாட்டுக்கு முன்னால் ஆமாம் ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் என்ன இருக்குதுன்னு இலையில வச்சு போட்டிருக்கிறேன். ஆமாம், இதுவும் எல்லாம் சாப்பிடக்கூடியதுதான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் அடையணும். எல்லாமே சூப்பரான. ஆமாம், அது தளவாழை இலையில இன்னைக்கு அருமையான விருந்து. ஆமாம், அவ்வளோதாங்க.